வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்டு கவில்தார் போஸ்ட்டுக்கான அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த அட்மிட் கார்டு வந்து நம்ம வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதில் என்னென்ன இம்பார்ட்டண்டான நோட்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஹாலுக்கு வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேராக போகிறது அப்படிங்கிற A to Z இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இந்த வீடியோவில் நம்ம வந்து எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணிடலாம். இல்லை இதையும் தாண்டி எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ எம்டிஎஸ் எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட் என்னென்ன டேட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 23 டேட்ஸ் வந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான போஸ்டிங் வந்து 23 டேட்ஸ் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் விதம் 69 டெஸ்ட்டு வந்து நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 69 ஷிஃப்ட்டில் வந்து நமக்கான எஸ்எஸ்சி எம்டிஎஸ் கவில்தார் போஸ்ட்டுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட்டுமே நான் வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இந்த இடத்துல அக்டோபரில் 1 மட்டும் சேர்த்துக்கோங்க. செப்டம்பர் 30 நமக்கான எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நவம்பர் 14 இதுக்கான எக்ஸாமுக்கான லாஸ்ட் டேட் வந்து நவம்பர் 14. இந்த இடைப்பட்ட நாட்களில் தான் இந்த எக்ஸாமுக்காக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடைப்பட்ட நாட்களில் உங்களுக்கான எக்ஸாம் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஷிஃப்ட்டு எந்தெந்த ஷிஃப்ட்டு எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஷிஃப்டாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் டேட் வந்து 9லேருந்து 10:30 வரைக்கும். செகண்ட் ஷிஃப்டாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 12:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 2 மணிக்கும். மூணாவது ஷிஃப்ட் வந்து நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு ஷிஃப்ட் ஆரம்பித்து 5:30க்கு வந்து இதுக்கான ஷிஃப்ட்டு வந்து க்ளோஸ் ஆகும். இதுதான் உங்களுக்கான எக்ஸாமுக்கான டைமு. ஆனால் இந்த டைமுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து எழுத முடியாது. உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து கால் டிக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து ஆக்சுவலாக இப்போ வந்து உங்களுக்கு கால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். அதில் வந்து ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து போகிறாப்பில் இருக்கும். அதாவது இந்த அஃபிஷியல் பேஜுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். இதில் வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு, அதாவது 11 டிஜிட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து கொடுத்துட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், இந்த இடத்துல டேட்டு, இந்த இடத்துல மந்த்து, இந்த இடத்துல இயர் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் ஆயிரும். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரோல் நம்பர், உங்களுடைய மெசேஜ், நார்மல் மெசேஜ் அல்லது மெயில் ஐடிக்கு வந்து உங்களுடைய கால் டிக்கெட்டை வந்து இந்த தேதி வந்து டவுன்லோட் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுலேயே உங்களுக்கான ரோல் நம்பருமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது உங்களுடைய டேட்டா பற்றி எந்த டேட்டா பற்றி கொடுத்தீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். இந்த இடத்துல டேட்டு, இந்த இடத்துல மந்த்து, இந்த இடத்துல இயர் கொடுத்துட்டு அட்மிட் கார்டு டவுன்லோட் அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். இந்த 2 ஸ்டெப்பில் வந்து நீங்கள் வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். வேறு ஸ்டெப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வேறு ஸ்டெப்பு வந்து கிடையாது. இந்த 2 ஸ்டெப்பு மட்டும்தான் உங்களுடைய அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ். இதுதான் உங்களுக்கான அட்மிட் கார்டு. இந்த அட்மிட் கார்டில் வந்து எதை நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதாவது உங்களுடைய நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய 10th மார்க் ஷீட் படி தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த மார்க் ஷீட்டில் உங்களுடைய இன்சில் முன்ன இருந்துச்சுன்னா முன்னையும், பின்னாடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்சில் வந்து பின்னாடி இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கான எக்ஸாம் டேட் வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த 2மே இம்பார்ட்டண்டானது. உங்களோட டேட் ஆஃப் பர்த்தையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டேட் கொடுத்ததுக்கு ஆப்போசிட்டில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ரிப்போர்ட்டிங் டைம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து இந்த டைமுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து போடணும். அதாவது க்ளோசிங் டைம் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு தான் எக்ஸாமு. ஆனால் ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், 7:45லேருந்து 8:30க்குள்ளே உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் டைம் வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து கொடுத்துருக்கணும். அதாவது பயோமெட்ரிக்கில் உங்களுக்கான ஸ்கேனர் பண்ணுவாங்க. அந்த ஸ்கேனரில் நீங்கள் வந்து 8:30க்குள்ளே வந்து உங்களுடைய ஹாலுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய எக்ஸாம் சென்டரை வந்து 1க்கு 2 தடவை வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து போட்டிருக்காங்க. அதுவும் எந்த இடத்துல போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகஸ்டினாப்பட்டி, மதுரையில் வந்து இதுக்கான சென்டர் வந்து ஒதுக்கியிருக்காங்க.
இதில் வந்து இந்த சென்டரை வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கூகுள் மேப்பில் பாருங்கள். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அதாவது உங்களுடைய சென்டரை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி போட்டாலே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே அதுக்கான லொக்கேஷன் வந்து உங்களுக்கான சென்ட் பண்ணிடுவாங்க. அதாவது நியர்பை இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து அதுக்கான லொக்கேஷன் வந்து சென்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இதுதான் உங்களுக்கான எக்ஸாம் டைம். அதாவது 9 மணிலேருந்து 10:30 மணி வரை உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்குது. அது ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் நடக்குது அப்படிங்கிறத வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கான அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த அட்ரஸை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது ரைட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கான சப்ஜெக்ட் எல்லாமே நம்ம வந்து முதையே சொல்லியாச்சு. இதை பற்றின எந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இதில் வந்து சொல்ல போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு வந்து ஹாலுக்கு என்னென்ன பொருட்கள் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது ஹாலுக்கு நீங்கள் வந்து இப்போ போன உடனே உங்களை வந்து பயோமெட்ரிக்கில் தான் செக் பண்ணுவாங்க. இரும்பு ஐட்டம், அதாவது காயின், செயின், மோதிரம் ஏதாச்சும் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் வீட்டிலேயே கழட்டி வச்சுட்டு போகிறது வந்து நல்லது. ஒவ்வொரு சென்டரில் வந்து திங்ஸ் வைக்கிறதுக்கு வந்து ரூம் வந்து ஒதுக்குவாங்க. ஆனால் ஒரு சில சென்டரில் வந்து உங்களுக்கான பொருட்கள் வைக்கிறதுக்கான ரூம் வந்து ஒதுக்குறது கிடையாது. அதாவது இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ஒரு சென்டருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் மாதிரியாக கொடுத்து உங்களுடைய பொருளை வந்து அவங்க பத்திரமா வச்சுருப்பாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில சென்டரில் வந்து உங்களுக்கான ரூம் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் ரூமுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு சில சென்டரில் வந்து இந்த ஏற்பாடு எதுவுமே பண்ணலை. அதனால் உங்களுடைய பொருளுக்கு வந்து கேரண்டி கிடையாது. தேவையான பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அட்மிட் கார்டு, அதாவது அட்மிட் கார்டோடைய ஜெராக்ஸ் காப்பி வந்து நீங்கள் வந்து ஒன்று வந்து கொண்டு போகணும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வந்து கொண்டு போகிறாப்புல இருக்கும். ஒரிஜினல் கொண்டு போங்க. காப்பி கொண்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து சேர்த்துக்கிட மாட்டாங்க. உங்களுடைய ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், ஃபோட்டோவுடைய எந்த ஐடி ப்ரூஃப் இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து அதில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து அட்மிட் கார்டில் இருக்கிறாப்புல இருக்கா, உங்களுடைய நேம் வந்து அட்மிட் கார்டில் இருக்கிறாப்புல இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேர்டு வந்து 2 காப்பி ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து கொண்டு போங்க. உங்களுடைய அட்மிட் கார்டில் வந்து ஃபோட்டோ தெளிவாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டில் வந்து உங்களுடைய ஃபோட்டோவுடைய ஒரு காப்பியை வந்து நீங்கள் வந்து அட்மிட் கார்டில் ஒட்டுறாப்பில் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் 2 ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ கூட நீங்கள் வந்து கொண்டு போகலாம். அப்போ அப்ளை பண்ண ஃபோட்டோ தான் கொண்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து கிடையாது. இப்போ நீங்கள் ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோஸுமே நீங்கள் வந்து கொண்டு போகலாம். இந்த 3 தான் நீங்கள் வந்து அங்கே கொண்டு போக வேண்டியது. அங்கே வந்து உங்களுக்கு என்ன தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன் பேப்பர் வந்து செஞ்சு பார்க்குறதுக்காண்டி, அதாவது ரீசனிங் போடுறதுக்காண்டி ஒரு பேப்பர், பென் வந்து உங்களுக்கான ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அவங்களே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அது வந்து நீங்கள் வந்து கொண்டு போக தேவையில்ல. தண்ணி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் எல்லா காலேஜ்லையுமே தண்ணி வந்து கண்டிப்பான முறையில் வச்சுருப்பாங்க. நீங்கள் அதுவுமே கொண்டு போக தேவையில்ல. இல்லை நான் வெளில போகிறேன், சாப்பாடு கொண்டு போகிறேன், எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து கொண்டு போங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கான வாட்ச் வந்து பயோமெட்ரிக்கில் இருந்துச்சு. அதாவது இப்போ வந்து டச் வாட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்துருக்கீங்களா, அது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. வாட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து உள்ளே வந்து அலோடு கிடையாது. டைம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டரில் மேலேயே ஸ்க்ரீனில் வந்து ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கான டைம் வந்து காட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து வாட்ச் கொண்டு போகணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தேவை கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து இதை தவிர்த்து வேறு எதுவும் பொருட்கள் வந்து நீங்கள் கொண்டு போகாதீங்க. போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உங்களுடைய பொருட்களுக்கு வந்து கேரண்டியாக இருக்கணும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மொபைல் எல்லாம் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நீங்கள் வந்து கொண்டு போக முடியாது, அலௌடு கிடையாது. நீங்கள் வந்து வெளியே வந்து எங்கேயாவது வச்சுட்டு போகிறாப்புல தான் இருக்கும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹாலுக்கு வந்து கொண்டு போய்க்கோங்க. இதை பற்றின வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து, அதாவது நான் எக்ஸாமுக்கு இப்படி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கல்யாணம் முடித்தவங்களே இப்போ வந்து தாலி கட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அலோட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான செயல் தான். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து இந்த இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் வந்து இப்போ கரண்டில் இருக்க அனைத்து இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு வரோம். அதாவது ஜாப் அலாட் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் வந்து கரண்டில் இருக்க ஜாப்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் வந்து அதுக்கான இன்ஃபர்மேஷனை தான் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒன்றான இன்றைக்கி வந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ் கவில்தாருக்கான அட்மிட் கார்டு ப்ளஸ் இம்பார்ட்டண்டான நோட்ஸை வந்து நம்ம இன்றைக்கி பார்த்தோம். நன்றி, வணக்கம்.